ஆனால் இந்த பாப்புலேஷன் ஜிடிபியில் ஒரு இன்ஜஸ்டிஸ் வருது இல்லைங்க. ஏன்னா அமெரிக்காவில் வந்து 20 கோடி பேருக்கு இவ்வளோ ட்ரில்லியன் எக்கானமி, இந்தியா மாதிரி நாடுகளுக்கு 140 கோடி பேருக்கு அதோட கம்மியான எக்கானமி. அப்போ வந்து இந்த ஜிடிபியில் ஒரு இன்ஜஸ்டிஸ் இருக்குல்ல. சரி, ஜிடிபிங்கிறது ஒரு சரியான அளவு கிடையாது. இப்போ ஜிடிபின்னா என்ன, ஒரு நாட்டில் என்னென்ன உற்பத்தி நடந்திருக்கு, என்னென்ன சேவைகள் நடந்திருக்கு, அதோடைய மொத்த தொகுப்பு. இன்றைக்கி நம்ம நாட்டில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ இங்கே நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு மட்டும் ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, அதுக்காக நிறையா மருந்து உற்பத்தி பண்ணான்னா ஜிடிபி கூடத்தான் செய்யும். ஆனால் அந்த ஜிடிபியோடைய தன்மை வந்து நல்ல ஜிடிபியா? அது இத்தனை மக்கள் வியாதியில் கஷ்டப்பட்டு அதனால் ஒரு உற்பத்தி நடக்குதுன்னா, அதனால் இந்த ஜிடிபி ஏதோ வச்சுருக்குறோம், இது வந்து ஒரு கெய்ன்சியன் எக்கனாமிக்ஸ் மாடலில் வச்சுருக்குறோம், ஒரு அளவுகோலாக வச்சுருக்கமே ஒழிய அந்த ஜிடிபிக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்தது இந்த பெர்காபிட்டா, அதை வச்சு நம்ம பெர்காபிட்டா பார்க்க முடியாது. இதுக்காக தான் இந்திரா காந்தி காலத்தில் வந்து இதை வேண்டான்னு சொல்லிட்டு பெர்காபிட்டா கலோரின்னு கொண்டு வந்தாங்க, எவ்வளவு உணவு சாப்பிட்றாங்கன்னு. அதுவும் சொல்லப்போனால் அந்த பீரியடில் அளவாக மக்களுக்கு உணவு தானியம் கொடுக்க முடியலன்னு சொல்லி மக்களை வந்து வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சியெல்லாம் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா கோட்டை கீழே போட்டுட்டாங்க. ஆகையினால இந்த அளவீடுகள் வந்து சரியான அளவீடுகளாக இருக்க முடியாது.